கவலைகள் நீக்கிட அழைக்கிறார் அன்பர், கண்ணீரை மாற்றிட அழைக்கிறார் அன்பர். கவலைகள் நீக்கிட அழைக்கிறார் அன்பர், கண்ணீரை மாற்றிட அழைக்கிறார் அன்பர். அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி தெய்வ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீ, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ, நான் நடந்தாலும் நான் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி
சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதம் 23 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். 24 வசனம், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் 139 நமக்கு ஒரு மிகுந்த ஒரு வித்தியாசமான ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரிடத்தில் எவ்வளவு அழகாக தன்னுடைய இருதயத்திலே அவருக்கு ஊற்றி இருக்கிறார் என்பதை இங்கே பார்க்க முடியும். இங்கே அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை ஆராய்ந்து பாரும். என்னுடைய சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். பாருங்க, எவ்வளவு ஒரு ஆண்டவரிடத்தில் பயபக்தியோடு, எவ்வளவு ஒரு வாஞ்சையோடு அவர் பேசுகிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேக வேளைகளிலே பாருங்கள், நாம் வாழ்கிற வாழ்க்கை மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற வாழ்க்கையாய் காணப்படுகிறது. வேதனை உண்டாக்குகிறவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது 2, அதாவது இளையகுமாரன் என்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அதிலே இளையவன் தகப்பனிடத்திலே சென்று, தகப்பனே, எனக்கு சேர வேண்டிய ஆஸ்திகளை எல்லாம் எனக்கு பிரித்து கொடும், நான் தூர தேசத்துக்கு போகிறேன் என்று சொன்னான். ஒரு தகப்பனுடைய உள்ளத்திலே மிகுந்த போராட்டம். ஒருவேளை எந்த சூழ்நிலையிலே தன்னுடைய மகனுக்கு ஆஸ்திகளை பிரித்து கொடுத்தாரோ தெரியாது. மகனுடைய தொடர் வற்புறுத்தலினாலே அவர் கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த இளைய குமாரன் தான் பெற்றுக்கொண்ட எல்லா ஆஸ்திகளையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு போனான். அங்கே சென்று நிறைய ஆஸ்தி தன்னிடத்தில் இருந்ததினாலே மனம் போன வாழ்க்கை வாழ்ந்தான். வேதனை உண்டாக்குகிற வழி அவனிடத்திலே காணப்பட்டது. வேதனை உண்டாக்குகிற வழி. நண்பர்களோடு உல்லாசமாக இருந்தான், நினைத்ததையெல்லாம் செய்தான். ஆனால் பாருங்கள், நாள் ஒன்று வந்தது. அவன் எல்லாவற்றையும் செய்தாலும் நாள் ஒன்று வந்தது, அவன் எல்லாவற்றையும் இழந்து போனவனாய் காணப்பட்டான். அவனிடத்தில் இருந்த ஆஸ்திகள் எல்லாம் முடிந்து போன பொழுது, கரைந்து போன பொழுது, அவன்
யாரிடத்துலையாவது வேலைக்கு செல்லலாமா என்றான். எங்கெங்கிலாமோ கஷ்டப்பட்டு கடைசியில் பன்றி மேய்க்கிற வேலை தான் அவனுக்கு கிடைத்தது. அங்கே பசியாக இருந்தான். பன்றிகள் சாப்பிடக்கூடிய அந்த தவிடை சாப்பிடுகிறதுக்கு ஆசையாக இருந்தான். ஆனால் அது கூட அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. அப்பொழுதுதான் நினைத்தான், ஐயோ, நான் என் தகப்பனுக்கு வேதனையை உண்டாக்குகிறவனாய் காணப்பட்டேனே. என் தகப்பன் வீட்டிலே வேலைக்காரர்கள் எவ்வளவோ சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிறார்கள், நான் இன்றைக்கு கஷ்டப்படுகிறேனே என்று சொல்லி ஒரு காரியத்தை செய்தான். அவன் மனம் மாறினவனாக, நான் என் தகப்பனிடத்துக்கு போவேன், தகப்பனிடத்தில் நான் கேட்பேன், தகப்பனிடத்தில் உன் பிள்ளையாக அல்ல உம்முடைய வேலைக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக்கொள்ளும் என்று நான் கெஞ்சுவேன் என்று சொல்லி அங்கே அவன் என்ன செய்தான், தகப்பனிடத்திலே வருகிறான். அந்த தகப்பனோ தன்னுடைய வேதனையிலிருந்து மீளாதவராக எப்பொழுதாவது என் மகன் வரமாட்டானா என்று எதிர்பார்ப்போடு இருந்தான். தூரத்தில் மகன் வருகிறதை கண்ட பொழுது அந்த தகப்பன் எழுந்து ஓடி சென்று அந்த மகனை கட்டிப்பிடித்து அவனுக்கு முத்தம் செய்து அவனை அப்படியே அவனை தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்து வந்தான். அவனை ஆசீர்வதித்தான், அவனுக்கு தேவையானவர்களை செய்தான். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மனம் மாறுதல் அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை நாம் இன்றைக்கு மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் நாம் மனம் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் மனம் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சமாதானம் வரும். ஆராய்ந்து முடியாத காரியங்களை அவர் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆம், அவர் நம்மை அறிந்திருக்கிறார். அவரிடத்தில் நாம் என்ன செய்ய முடியாது, எதையும் மறைக்க முடியாது. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்கும் பொழுது தேவன் அவைகளை மன்னித்து உங்களை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள அவர் ஆவல் உள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் அதற்காக ஜெபிப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுவோமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. தகப்பனே, எங்களிடத்தில் ஆண்டவரை வேதனை உண்டாக்குகிற வழி உண்டோ என்று எங்களை நீர் ஆராய்ந்து பார்த்துருளுமப்பா. தகப்பனே, நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளிலே நடந்திருப்போம் என்றால் எங்களை தயவாக மன்னித்தருளும்படியாய் கெஞ்சுகிறோம், கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறோப்பா. மனம் இறங்குங்க. என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறேன். ஏதோ ஒரு சூழ்நிலைகளை நிமித்தம் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாமல் நடந்திருப்பார்கள் என்றால், ஆண்டவரே இவர்கள் கிருபையாக மனம் இறங்கி ரட்சிப்பின் அனுபவத்தை மறுபடியும் பெற்று உமக்காக தங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் செய்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நிச்சயமாகவே இந்த காணொளி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என கர்த்தருக்குள் நம்புகிறேன். இதை மற்றவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.